ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கருத்து நிறைந்த ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்தாங்க செய்யும். சில பேர் அந்த பிரச்சனைகளை விழுந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அதை ஈஸியாக கையாண்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்போது அந்த பிரச்சனைக்கு விழுகிறதும் அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி தடைக்கற்கள் வந்தாலும் அதை நாம் படிக்கற்களாக மாற்றி உயர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமான ஒரு ஸ்டோரியை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வைத்தால் உடனடியாக உங்களுக்கு தேவையான பதில்கள் கிடைக்கும். வாருங்கள், அனைவரும் இணைந்து பயனடையலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு விவசாயி ஒரு கழுதையை வளர்க்குறாரு. அவர் தோட்டத்திலேருந்து அந்த விவசாயம் பண்ணுற தானியங்களை அந்த கழுதை மேலே ஏற்றி தான் வீட்டுக்கு கொண்டு வருவார். ரொம்ப வருஷமாக வச்சுருக்காரு, ரொம்ப பாசமாக வச்சுருக்காரு. அந்த கழுதையும் அந்த எஜமானருக்கு ரொம்பவே பாசமாக அவர் என்ன வேலை சொன்னாலும் அப்படியே செய்யுது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கழுதைக்கு சில காலங்களில் வயசாகிடுது. ஒரு நாள் அந்த கழுதை தெரியாமல் அந்த விவசாயியோட இடிஞ்சு போன ஒரு கிணத்துக்குள்ளே தவறுதலாக விழுந்துருது. இந்த விவசாயி ரொம்ப பாவப்பட்டு ஐயோட எப்படியாவது இந்த கழுதையை மேலே தூக்கிடணும், ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்டே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி போய் விழுந்துருச்சேன்னு சொல்லி இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அந்த கழுதையை வெளியில் எடுக்கிறதுக்கு அவரால் முடியலை. ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப சோர்ந்து போய் சரி அந்த கழுதைக்கோ வயசாகிருச்சு, இனி எடுத்தாலும் அது பெருசாக நமக்கு எதுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அந்த கழுதையை அப்படியே போட்டு அந்த இடிச கணத்தை தூத்த மாதிரி இருக்கும். இந்த கழுதையும் அப்படியே உசுரோடு அதுக்குள்ளே புதைச்சிடலான்ட்டு நிறையா மண்ணை வெட்டி அதை மேலே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிணறுக்கும் பக்கத்தில் இருக்கிற மண்ணு திட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே போடுறாங்க. இந்த கழுதை பயத்தில் கடந்து கத்துது, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுது. மண் விழுக ஒரு கட்டத்தில் அந்த கழுதை அமைதியாக நிற்கிது. அந்த மண் இவங்கெல்லாம் அள்ளி போட அந்த மண் திடலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர அது மேலே ஏறி இந்த கழுதை அவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு கட்டத்தில் அந்த கிணறு நிமிருது. இந்த கழுதையும் வெளியில் வந்துருச்சு. இப்படி தாங்க நாம் அந்த கழுதை பாருங்கள், மண் விழுகும்போது அதிர்ச்சியில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி தெரியுது. ஒரு நிமிஷம் அப்படியே படன்னு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு பின்னாடி அமைதியாக நிற்கிது. கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப அமைதியாக நிற்கிது, சிந்திக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் விழுக அந்த கழுதையை புதைக்கிறதுக்காக போட்ட மண்ணையே அது அப்படியே ஸ்டெப்பாக அது மேலே ஏறி நின்று அப்படியே மேலே அந்த கிணத்துலேருந்து வெளியில் வந்துருச்சு. அந்த பிரச்சனையிலேருந்து அது உயிர் போகிற கட்டத்தில் நின்னது. அதை புதைக்கிறதுக்காக போடப்பட்ட அந்த மண்ணாலேயே அது அழகாக ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. அதே மாதிரி தாங்க லைஃப்பில் நம்மளை நிலைக்குலைய செய்ய எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாம். நாம் பதட்டத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இன்னமும் என்ன செய்யலாம் அப்படி இப்படின்னு யோசித்து நம்ம தப்பு மேலே தப்பு செய்யாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து யோசித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நாம் அமைதியாக இருந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியில் வந்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.